ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வின் சாய் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு விக்கல் ஏன் வருது, எதனால் வருது, அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஹிக்கப்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பிறந்த குழந்தைகளை பார்த்திங்க அப்படின்னா சரியாக கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிதான விஷயம் கிடையாதுங்க. அதுலேயும் நம்ம வீட்டு செல்லக்குட்டிஸ்க்கு விக்கல் எடுக்கிறப்போ அவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ஒரு வித ஆட்டத்தையே ஏற்படுத்தும். அதை பார்த்தா எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு வித பயமாகவே இருக்கும். அதனால் அத்தகைய விக்கலை நம்ம எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய விக்கலை நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். அதை விட்டுட்டு அது தானாகவே நின்று போயிடும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு செல்ல குட்டீஸ் அழ தொடங்கி அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு நம்ம ரொம்ப பெரும் அவஸ்தைப்படுற மாதிரி ஆகிப்போயிடும். அதனால் அவங்களுடைய விக்கலை நிறுத்துறதுக்கு சில எளிய வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே தாய்ப்பால் கொடுக்குறப்போ குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான காற்றை விழுங்கிடுவாங்க. இதனால் கூட அடிக்கடி விக்கல் ஏற்படும். அதனால் நம்ம மதர் ஃபீட் பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு ஒரே டைரக்ஷனில் மதர் ஃபீட் பண்ணாமல் அடிக்கடி டைரக்ஷனை கொஞ்சம் மாற்றி மேக்ஸிமம் தோள்பட்டையை விட்டு கொஞ்சம் ஏற்றமாகவே வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு விக்கல் வராது. அதே மாதிரி குழந்தை மதர் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏப்பம் விடணும். அந்த ஏப்பம் வந்தால் கூட சம்டைம் அவங்க மதர் ஃபீட் பண்ணுறப்போ ஏதாச்சும் காற்றை விழுங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஏப்பம் அந்த விக்கலை சரி பண்ணிடும். அந்த ஏப்பம் வந்துருச்சு அப்படின்னா அந்த விக்கல் ஏற்படாமல் தடுத்துரும். அதே மாதிரி குழந்தைகள் விக்கல் எடுக்கிறப்போ அவங்கள தூக்கி தோலில் போட்டு முதுகு பகுதியை லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட சம்டைம் விக்கல் நின்றோம். பொதுவாக பெரியவங்களுக்கு விக்கல் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சைடு இருக்கிற மூச்சு காற்றை இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே விக்கல் நின்றணும். அதாவது இது சின்ன குழந்தைகளுக்கு இந்த முறையை நம்ம செய்ய முடியாது. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் கூட. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க செல்லக்குட்டீஸ்க்கு அப்படின்னா குழந்தைக்கு விக்கல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய சிறு துரும்பு, அதாவது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சிறு துணி, நூல், அந்த பாயில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகள், அந்த குப்பைகள், இந்த மாதிரி ஏதாவது துரும்பு எடுத்து 3 தடவை தலையை சுற்றி குழந்தையுடைய உச்சம் தலையில் வச்சுருவாங்க. அப்படி வச்சா கூட சம்டைம் விக்கல் நின்றும். இதில் என்ன லாஜிக் என்னன்னு தெரியாது. ஆனால் இது கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுவும் கேட்கல அப்படின்னா குழந்தைய உடனே எடுத்து மதர் ஃபீட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 minutes நின்றோம். அதுக்கும் நிற்கலை அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் சோம்பு தண்ணீர் 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் கொடுத்தீங்க அப்படின்னா கூட உடனடியாக குழந்தைக்கு விக்கல் நின்றும். இது கூணிக்கலை அப்படின்னா லைட்டாக சக்கரை எடுத்து குழந்தையோட வாயில் வச்சிங்க அப்படின்னா கூட விக்கல் நின்றும். அதே போல் குழந்தையுடைய வயிறு பெருக்குது, அதனால தான் விக்கல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு விதத்தில் உண்மையாக தாங்க இருக்கும். குழந்தையோட வயிறு பெருக்கிறப்போ காற்று கேஸ் அப்படியே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கூட குழந்தைங்களுக்கு சம்டைம் விக்கல் வரும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுடைய ஃபீடிங் பாட்டிலில் சொட்டாக வர்ற மாதிரி அதில் ஹோல் இருக்கணும். ரொம்ப ஓவராக ஃபோர்ஸாக வர மாதிரி ஹோல் இருந்தால் கூட அதனால் கூட குழந்தைங்களுக்கு புறையேறி விக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம எல்லா தாய்மார்களும் ரொம்ப சரியாகவே கவனிச்சுக்கிட்டு வரணும். ஒரு சில மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி விக்கல் வருது அப்படின்னா நம்ம அதிகமாக தாய்ப்பால் கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கணும். அந்த மாதிரி கவனிச்சிட்டா கூட குழந்தைக்கு விக்கல் வராது. ஸோ நாம் தான் நம்ம குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.